கிறிஸ்மஸ் பாடல்களை பாடுகிறோம். இது பாடி கொண்டாட வேண்டிய விஷயம். ஏன்? தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் நமக்காய் பூலோகத்தில் வந்தார். சிலருக்கு வழங்கல, என்ன பெரிய கிறிஸ்மஸ் இது, என்ன அவர் பிறப்பு என்ன அப்படி கொண்டாடுறீங்க? ஏன்னா கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்காய் சும்மா வரலைங்க, வந்து டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு வரல, நமக்காய் பூமி வந்தார். இந்த பழைய ஏற்பாட்டிலேயே பிரமாதமாக இது குறித்த ஒரு வெளிப்பாடு. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஞாபகம் இருக்கா? நேபுகத்நேசர் காலத்தில் அந்த ராஜா இவரெல்லாம் செய்து வச்ச சிலையை வணங்கலன்னு சொல்லி தூக்கி தீயில போடுறான். தீயில போட்டால் எட்டி பார்த்தா 3 பேரை போட்டால் 4 பேர் இருக்கிறாங்க. கடைசியில் வெளியே எடுத்தாங்க. வெளியே எடுத்தால் இந்த 3 பேர் மேலே தீயினுடைய வாசனை கூட இல்லை, கருகவில்லை, எந்த வித இது கிடையாது, அப்படியே இருக்கிறாங்க. இந்த ராஜாவுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. ராஜா சொல்கிறான், கடைசி வசனத்தில் 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அவன் வாயிலேருந்து வருது, இந்த தெய்வத்தை போல எந்த தெய்வமும் ரட்சிக்கிறது இல்லை. இந்த தெய்வம் எப்படி ரட்சிக்கிற தெய்வம்? அதை வெளிப்படுத்துறாங்க. நம்ம இந்த பாவ உலகில் தீயில சிக்கின ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் போல நம்மளை தூக்கி இந்த பாவ உலகத்தில் நம்ம வந்துட்டோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் நம்ம தெய்வம் அங்கிருந்து பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இல்லை, நம்மளோட வந்து அங்கேயே இறங்கிடுறாரு உள்ள. நம்மை காப்பாற்ற, நம்மை ரட்சிக்க, நம்மை விடுவிக்க அவர் அங்கேயே வந்து நம்ம கூடயே வந்து இறங்கிடுறாரு.